வெல்கம் டு பேர் வைக்காத vlog. ஆக்சுவலாக வந்துட்டு சேனல் வந்து கிரியேட் பண்ணுற ஐடியாவே கிடையாது. இங்கே வந்தோம், இந்த மாதிரி மரத்துக்கடையில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு பம்பர் விளையாண்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னையும் இதுவே ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ எப்படி வரும்னுலாம் தெரியாது, ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ எடிட் ஆகி சேனலில் வரும். இப்போது நம்மளும் சேர்ந்து பம்பர் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பம்பர் விளையாடுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். எப்போ தலைவர் யாரு? ஓ, எல்லாமே இவர்தானா? கம் ஸ்டாண்டிங். பம்பர் விளையாடுறதுக்கான ரூல்ஸ் என்னன்னு இவர் சொல்லுவார். ரூல்ஸ் என்னப்பா? இதில் வந்து இந்த வட்டத்துக்குள்ளே வெளிக்குத்து போட்டால் இதை வந்துட்டு சென்டரில் கட்டணும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து சொல்லு. ஸ்டார்டிங்கில் அதுக்குள்ளே பம்பரை வச்சுருப்போம். அதுக்கப்புறம் யார் லாஸ்ட்டாக வந்து அதை எடுக்கிறாங்களோ அவங்க வந்து கட்டிடணும். உள்ளே வச்சதுக்கப்புறம் மீதிக்கிறவங்களும் அடிப்பானுங்க. அது வந்து பங்க் எடுக்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. பங்க் எடுக்கிறது ப்ரோ, அது எப்படின்னா அந்த மாதிரி அடிச்சிடறானுங்க. அடிச்சதுக்கு அப்புறம் இவனால தான் சுத்தாம போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் மீதிக்கிற எல்லா பம்பரத்தை எடுத்து எல்லாம் சுத்துவானுங்க. யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இப்படி எடுக்கிறாங்களோ அவங்க தப்பிச்சுக்குவாங்க. லாஸ்ட் எடுக்கிறவங்க மறுபடி உள்ள கட்டணும். மறுபடி மீதிக்கிறவனெல்லாம் பிடிச்சி அவனை பிடிச்சி அடிப்பான். திரும்ப அதாவது பம்பரத்தோட ஓனர் கிடையாது, பம்பரத்தை இந்த மாதிரிலாம் சுத்தலைன்னா எடுத்து உள்ள வச்சிருவாங்க திரும்ப. ஓகே, ஓகே, இதுதான் ரூல்ஸா? இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். இந்த பம்பரம் உடைக்கிறது, ஆங்கர் எடுக்கிறது அதெல்லாம் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருப்பானுங்க. வெளிக்குத்து வச்சிருச்சுனால கொட்டி வைக்கிற கேம் எல்லாம் இருக்கு. அந்த கேம் அப்புறம் சொல்றேன். ஜென்டில்மேன் ஸ்போர்ட் மட்டும் இப்போ வந்து கேரி ஆக போகுது. அந்த ஊக்கு எடுக்கிறது, ஆங்கர் தூக்குறது இதெல்லாம் இப்போதைக்கு இல்லை. நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நீங்க நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த கேம் வந்து என்ன பண்ணா டிஸ்கண்டினியூ பண்ணிருங்க. முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க, ஏன்னா அப்பதான் வந்து வீடியோல வந்து கொஞ்சம் நல்லா வரும். ஓகே ப்ரோ, ஆரம்பிக்கலாம். ரெடி ஆவீங்க. பக்கத்துக்குள்ள யாராவது விட்டாங்கன்னா போட்டு மிதிச்சிட்டா அவங்களுக்கு அங்கேயே லாக் ஆயிரும். அவங்களுக்கு கணக்கு இல்ல. ஓகே, எல்லாம் ரெடியா இருங்க. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். இங்க எல்லாரும் ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. அதான் வச்சிரு. எல்லாரும் அந்த ஒரு பையனே ரவுண்ட் கட்டி அடிப்பாங்க. முதலாக எங்க நாட்டத்தின் நாட்டநாயகன் அடிப்பார். ரன் எடுத்தேம்பார் ஓட்டம். தம்பி இதெல்லாம் ஃப்ரேம்ல கவர் ஆகும், பாத்துக்க. அடுத்து முதல் இடத்துலயே ஒரு டைம் எடுத்துட்டு ரெண்டாவது இடத்துல. ஓகே தம்பி, மாதிரி பச்சை பம்பரத்தை உள்ள வை. அடுத்து மேல குடுங்கல ஃபர்ஸ்ட். நீ குத்திட்டு இருக்கறானே. இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ். சந்தோஷமா? ஓகே, நீ எடுத்து வைடா. எனக்கு தெரிஞ்சு எல்லா பம்பரத்தையும் உள்ள வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கணபதி. ஓகே தம்பி, நீ எடுத்து உள்ள வச்சிரு. எல்லாருமே வச்சு வைக்க கூடாதா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஓகேப்பா, நீ உள்ளதா வைக்க போறேன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டியா? யாரு உள்ள இருக்குது இப்போ? எல்லாரும் சீரியஸா வந்துட்டு பம்பர் விளையாண்டு இருக்கும்போது திரும்பி பாரு. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா. வா கிட்ட வா, என்ன எதுன்னு அதை முதல்ல விசாரிப்போம். இப்ப எதுக்கு அதை தேய்ச்சிட்டு இருக்கிற? பம்பரம் இது சுத்த முடியலைங்க. ஏன் இது எப்படின்னா சுத்த தெரியலன்றியா? இல்லைங்க, தேய்க்கணுங்க. எதுக்கு தேய்க்கறதே? நல்லா இருக்கிறதே ஏன் தேய்க்கற? இல்லைங்க, இது தேய்ச்சி சுத்தினாதான் நல்லா சுத்துவோம். அப்படியா? இல்லைன்னா சுத்தாதுங்க. ஏப்பா அந்த பம்பரத்தை கொஞ்சம் கவர் பண்ணு. நல்லா இருக்கிற பம்பரத்தை சேவிங் பண்ணி விட்டுருக்கான். ஓகே, இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணா நல்லா அருமையா சுத்துங்க. இப்படி தேய்க்கறனால இவனை பெரிய காட்டு இதனால நினைச்சுக்காதீங்க. சரி ஓகே. சின்ன பையன் ஏமாத்திட்டு இருக்கான். உன் பம்பரத்தை அப்படி தேய்ச்சியா? நோ, தப்பாக்குதுனா. டேய் அப்படி இல்லடா. என்னுடைய பம்பரம் சொல்லுங்க. பிரிச்சு பேசினா சைலண்டா இருக்குது, சேர்த்து பேசும்போது சைலண்டா வருது. உன்னோட பம்பரத்தை அந்த மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கிறியா இல்ல நார்மலாவே? இல்ல ப்ரோ, நமக்கெல்லாம் எப்பயுமே இயற்கை தான். என்ன ஷேப்ல வருதோ அதுலயே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அவரு ஓசி பம்பரம் தான் வாங்கி இது பண்ணுவாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அந்த பம்பரம் யாரோடது?
பம்பரம் பசங்களோடது ஆ, அதை okay. வாங்கி நான் வாழ இயற்கைன்றது வைக்கிறேன். வந்துட்டு இன்னொருத்த யாராவது வச்சிருக்காங்கன்னா புடிங்கிறத இயற்கை. வாங்கிக்கலான்னு ஒரு வார்த்தை இருக்கே அது உங்க வாயில வராதாடா? அப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தம். பம்பரத்துக்கு பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க இது போய் கயிறு சிக்கிருங்க பாருங்க ஜம்முன்னு. ஓகே, இப்போ வந்து சாணம் பிடிச்ச பம்பரத்தை வந்து இப்போ விட்டு காட்ட போறாரு. டேய் நல்லா கவர் பண்ணு. மொதல் அட்டெம்ப்ட்ல அது வந்து சுத்தணும். பங்குடு வாயில் அடிக்க முடியும். வரலையா? தங்களா திரும்பி பாக்குறதுக்குள்ள ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டாங்க. ஒரு பிக்கியும் காணா. உப்பு வாங்க போறியா? கல் உப்பு வாங்கிட்டு வா. எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு ஆசை நேர்ல பார்க்கணும்னு. அதாவது வந்துட்டு என்னன்னா, அந்த சின்ன கவுண்டர் படத்துல வந்துட்டு சுகன்யா தொப்புல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்து பம்பர் விடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். பம்பரத்தை விட்டு கிரவுண்ட்லயே படாம டைரக்டா கையில பிடிப்பாங்க. அது மாதிரி இங்க யாருக்காவது பிடிக்க முடியுமா? தம்பி உனக்கு வருமாப்பா? நம்மளால முடியாது. முடியாதா? அந்த அளவுக்கு டேலண்டட் வந்துட்டு நம்ம கணபதியால மட்டும்தான் முடியும். Okay, இது இவன் பேரு தான் வந்து கணபதி. गणपति ओ गणपति क्या मानो छे ஓகே புஜி நீ ட்ரை பண்ணுப்பா. அவனே நானா பம்பர் விட்டுருக்கேன். வா 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 பரவாயில்ல. நீ என்ற லெஃப்ட்ல விட்டு ரைட்ல பிடிக்கிற. புஜ்ஜி ஒண்ணுதானப்பா வெல் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். பம்பரை கேமராக்கு வந்துற போது ஸோ யாருக்குமே விஜயகாந்த் அளவுக்கு டேலண்ட் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இப்போ வந்து நிஷாந்த் வந்து நல்லா எடுக்கலாம், ஆனா வந்துட்டு குறுக்கி மறைக்கி எலுக்குஞ்சாட்டு ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு தான் அவனுக்கு ஒரு கவலையா இருக்கு இல்லையா? என்னடா பண்ணு? ஏமிங் பண்றான். அம்பு போறது. போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற வந்துட்டேன். பம்பர சாட்டையோட பறக்குதுடா இங்க. சூப்பர்ரா. ஆக்சுவலா மக்களே இது வந்துட்டு கேம் வந்து அவ்வளோ ப்ராப்பராலாம் எதுவும் காட்டல. ஆனால் வந்துட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மரத்து நிழல்ல அப்படியே அழகாக பசங்கள்லாம் சேர்ந்து நின்று இந்த மாதிரி பம்பரம் விளையாண்டாலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து 4வது 5வது படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி விளையாண்ட நாட்கள் எல்லாம் வந்துட்டு என் கண்ணு முன்னாடி நிறைய வந்து போச்சு. ஸோ அதனால் இதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஆசை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாருமே இந்த மாதிரி வந்து விளையாண்டு நான் பார்த்ததில்ல. நாங்களும் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இதை வந்து கவர் பண்ண வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு குண்டு விளையாட போகிறீங்களா? அடுத்த வாரமா? ஓகே, அடுத்த வாரம் கோழி குண்டு விளையாட போகிறோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேர் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கோழி குண்டில் சந்திக்கலாம். டாடா பபாய், see you. நெக்ஸ்ட் வீக் மிஸ் பண்ணாதீங்கோ. நெக்ஸ்ட் வீக் அட்டோரா